பிளவுஸ் வந்து அளவு எடுத்து எப்படி தைக்கிறதுன்றதுக்கு நம்ம அளவெடுப்பு மெத்தட் வந்து எப்படின்றது சொல்லித்தரேன். ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க வீடியோ போட சொல்லி, அதனால இப்போ வந்து முதல்ல அளவு எடுக்கிற மெத்தடை மட்டும் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது என்ன ஆட் பண்ணும், எந்த மைனஸ் பண்ணும், அது எப்படி வரையணுன்றதை நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன். ஓகேவா? இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, பிளவுஸுக்கு வந்து 7 மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்டா. ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது வந்து இது வந்து மார்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஒன்னுலேருந்து பேக்ல வந்து ஸ்லீவை கொடுத்து இதை பாருங்க, இதுலேருந்து ஸ்லீவ் கிட்ட வரணும். சரிங்களா? ஸ்லீவ் கிட்ட, பேக்ல ஸ்லீவ் கிட்ட வந்து ஃப்ரண்ட்ல பாயிண்ட் கிட்ட வரணும்டா. இதுதான் மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து அப்படியே எடுக்காமலே அப்படியே வந்துருங்க. நம்ம லாஸ்ட் ஹுக் போடுவோம் பார்த்தீங்களா, அது டைட்டா எடுக்கணும், எல்லாமே கரெக்டா எடுக்கணும். சரியா? இது வந்து இடுப்பு சுற்றளவு. இது வந்து இடுப்பு சுற்றளவு. ஃபர்ஸ்ட் எடுத்தது மார்பு சுற்றளவு. அதுக்கப்புறமா அதை வர்ற இந்த ஷோல்டர்ல எலும்பு இருக்கும், இங்க இருந்து வச்சு இது இந்த பாயிண்ட் மேல வந்து இதுக்கு கீழே கரெக்டா டச் ஆகணும். இதுதான் வந்து கட்டு உயரம். கட் ஷேப்னுடைய தான் கட் ஹைட்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் கை உயரம். கை வந்து நீங்க குட்டியா வேணா குட்டியா வச்சுக்கலாம், லாங்கா வேணா லாங்கா வச்சுக்கலாம், இது வரைக்கும் வேணா எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து குட்டி கை தான் எடுக்கிறோம், ஏன்னா இது குட்டி பாப்பா, அதனால. ஓகேவா? இப்போ 5 இன்ச்சு ஹேண்ட்ஸ் வைக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அங்கே வச்சுக்கிறோம். பட் ஒன்று என்ன கற்றுக்க போறீங்கன்னா, இப்போ இங்கே 9 இன்ச்சஸ் ஹைட் வச்சிங்கன்னா இந்த இடத்துல சுற்றளவு எடுக்கணும், திருப்பி இந்த இடத்துல சுற்றளவு எடுக்கணும், திருப்பி இந்த இடத்துல சுற்றளவு எடுக்கணும், 3 இடத்துல எடுக்கணும். இப்போ நம்ம வந்து குட்டி கை வச்சோம்னா எங்கே கை வைக்கிறோமோ அங்கே வந்து சுற்றளவு எடுக்கணும். இப்போ நான் 5 வச்சேன், அந்த இடத்துல எடுத்தேன். மற்றபடி நீங்கள் லாங்கா எடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், எந்த இடத்துல எடுக்கிறோமோ அங்கே எடுக்கணும், திருப்பி இங்கே எடுக்கணும், திருப்பி குண்டா இருக்கிறவங்க இங்கே ஒன்று எடுக்கணும். இங்கே வந்து சதை பெருசாக இருக்கும். ஓகேவா? இது வந்து கையினுடைய உயரம். அதுக்கப்புறமா கை சுற்றளவு. இப்போ வந்து அக்குள் சுற்றளவு. இது வந்து ஸ்லீவ் சுற்றளவு. ஓகேவா? இப்போ 6 அளவு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா பேக்கு. இதில் நெக்கெல்லாம் வராது, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா. இந்த பாருங்க, ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் எது வரைக்கும் வேணுன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான்டா பேக் ஹைட்டு. இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இங்கே பிடிக்கணும். இதுதான் ப்ளவுஸினுடைய 7 அளவுகள். ஓகேவா? இதை நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, கட்டு உயரம், ஹேண்ட்ஸ் ஹைட்டு, ஹேண்ட் சுற்றளவு, அக்குள் சுற்றளவு, பேக் ஹைட்டு. ஓகேவா? இந்த அளவு முதல்ல இப்படி தான் அளவு எடுக்கணும். நீங்கள் அளவு எடுக்கிறது தப்பாக எடுத்துட்டீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து தப்பாயிடும். அதே மாதிரி ஆட் பண்ணுறதும் கரெக்டாக ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணுறதும் கரெக்டாக பண்ணணும், வரைகிறதும் கரெக்டாக வரையணும். நான் அதை வந்து நான் கிளாஸுக்கு போயிட்டு அதில் வைக்கிறேன். இது எங்கள் ஷாப்பில் எடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.